ஹலோ ட்ரேடர்ஸ், நம்ம இன்னைக்கு 16th ஜூன் நிஃப்டி மார்க்கெட் அதுக்கு தேவையான லெவல்ஸ் மார்க் பண்ண போகிறோம். அதுக்காக நம்ம நிஃப்டி 50 ஸ்பாட் சார்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இதில் நம்ம ஏடிஎம் வச்சு லெவல்ஸ், நமக்கான இன்ட்ராடே லெவல்ஸை எப்படி மேனுவலாக மார்க் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, இதுக்காக நம்ம ஆப்ஷன் செயின் ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஆப்ஷன் செயின்ஸில் நிஃப்டி ஸ்பாட் க்ளோஸை பார்க்க வேண்டாம். ஓகே, நமக்கு தேவை வீக்லி ஃபியூச்சர்ஸ். வீக்லி ஃபியூச்சர்ஸ்க்கான டேட்டா எங்கே இருக்காது, அதை நம்ம தான் கண்டுபிடிக்கணும். மந்த்லி ஃபியூச்சர்ஸ் மட்டும் தான் இருக்கும். வீக்லி ஃபியூச்சர்ஸ்க்கான ஏடிஎம் வச்சு தான் நம்ம பிளாட் பண்ண போகிறோம். அந்த வீக்லி ஃபியூச்சர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸோட சிஇ அண்ட் ப்ரீ ப்ரைஸ் வந்து மோர் ஆர் லெஸ் ஈக்குவலாக இருக்கும், அந்த ஸ்ட்ரைக் தான் இன்னைக்கு அந்த வீக்குக்கான ஃபியூச்சர் ப்ரைஸ். ஓகேவா, ஃபியூச்சர் ஏடிஎம். இப்போ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம பிளாட் பண்ண போகிறோம். இப்போ இது வந்து நிஃப்டியில் போய் பார்த்தீங்கன்னா, நிஃப்டியோட ஆப்ஷன் செயினில் உங்களுக்கு வந்து 24,700, உங்களுக்கு இதில் 178 கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, இது வந்து எல்டிபி ப்ரைஸ். ஓகேவா, இதை வச்சு எடுக்கக்கூடாது, க்ளோசிங் ப்ரைஸ் வச்சு எடுக்கணும். இப்போ என்னோட ஓஏ பல்ஸில் வந்து எனக்கு க்ளோசிங் ப்ரைஸ் தான், இது எல்டிபி தான் போட்டிருப்பாங்க, ஆனால் க்ளோசிங் ப்ரைஸ் தான் இது எப்படின்றத உங்களுக்கு நிஃப்டிலே காட்டுறேன். இப்போ 24,700 கால் சைடு வந்து 178. ஓகேவா, இது வந்து 180ல முடிஞ்சிருக்கு. இப்போ 24,700 சி கால் ஆப்ஷனு க்ளோஸ் ப்ரைஸ் பாருங்க 170, ஆனால் எல்டிபி ப்ரைஸ் 178.70. நம்ம இதை எடுக்கக்கூடாது, இதை தான் எடுக்கணும். நீங்கள் சென்சிபிளில் பார்த்தாலுமே உங்களுக்கு இதில் சிந்தட்டிக் ஃபியூச்சர் கொடுத்துருவாங்க. ஓகேவா, 24,698. இது எல்டிபி வச்சு கால்குலேட் பண்ணால் இதுதான் கரெக்ட். ஓகேவா, இதுதான் சிந்தட்டிக் ஃபியூச்சர், இந்த வீக்குக்கான ஃபியூச்சர். ஓகேவா, இப்போ வந்து சென்சிபிள்ல சிந்தட்டிக் ஃபியூச்சர் வந்து ஜஸ்ட் எல்டிபி வச்சு கால்குலேட் பண்ணியிருக்காங்க. கால்குலேஷன் கரெக்ட், ஆனால் எப்பவுமே எல்டிபி வச்சு பண்ணக்கூடாது, க்ளோசிங் வச்சு தான் பண்ணணும். க்ளோசிங்ன்றது தான் அந்த ஸ்ட்ரைக்கான செட்டில்மெண்ட் ப்ரைஸ். ஓகேவா, இப்போ நம்ம நிஃப்டிலே பார்த்துட்டோம். 24,700 காலோட க்ளோசிங் ப்ரைஸ் 170, ஆனால் எல்டிபி தான் உங்களுக்கு ஆப்ஷன் செயின்ஸ்ல காட்டியிருக்காங்க. ஓகேவா, இதை வச்சு கால்குலேட் பண்ணக்கூடாது. ஓகேவா, நான் ஒன் கிளிக் யூஸ் பண்றதால எனக்கு இதுல 170 க்ளோசிங் ப்ரைஸ் நான் காட்டிடுது. ஓகே, இதை வச்சு நம்ம கால்குலேட் பண்றோம். இப்போ இதை எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, அந்த ஸ்ட்ரைக்கோட கால் ஆப்ஷன் ப்ரைஸ் மைனஸ் புட் ஆப்ஷன் ப்ரைஸ். நமக்கு பி சைடில் வந்து ப்ரீமியம் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்றதால நம்ம இந்த பிரைஸை எந்த ஸ்ட்ரைக் எடுத்தோமோ அது கூட மைனஸ் பண்ணிக்கும். ஓகேவா, 24,700 எடுத்திருக்கோம், மைனஸ் 18. ஒரு நிமிஷம், வேல்யூ மறந்துட்டேன். மைனஸ் 70.20. 24,681 தான் ஃபியூச்சர் இப்போ க்ளோஸ் ஆயிருக்கிறது. ஓகேவா, வீக்லி ஃபியூச்சர்ஸ் 24,681. ஆனா இதுல பாத்தீங்கன்னா 24,698 அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இதுக்கும் நமக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு? நியர்லி 17 rupees டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகேவா, எப்பவுமே எல்டிபி வச்சு பண்ணாதீங்க, க்ளோஸ் ப்ரைஸ் வச்சு தான் பண்ணணும். ஓகே, சரி. ஓகே, இப்போ நம்ம இதை வச்சு எப்படி பிளாட் பண்ணுறது பார்ப்போம். நிஃப்டி ஸ்பாட் சார்ட் வச்சிருக்கேன். இப்போ இதில் வந்து நான் இந்த ஹெலோ லைன் தான் வந்து ஏடிஎம்மாக வச்சிருக்கேன். ஓகேவா, இப்போ வந்து ஹெலோ லைன் வந்து நான் ப்ரீவியஸ் டே லெவல்ஸ் எடுக்கிறது 24,900 எடுத்திருக்கேன். இப்போ வந்து நான் நெக்ஸ்ட் டே பிளாட் பண்ணுறதுக்காக இதோட வேல்யூ சேஞ்ச் பண்ண போகிறேன். நம்ம இப்போ உங்கள் ஏடிஎம் என்ன சூஸ் பண்ணோம்? 24,700. ஓகேவா, இப்போ 24,700 லைன் பிளாட் பண்ணியாச்சு. ஓகேவா, இப்போ இதோட சி பிரைஸ் பி பிரைஸ் ரெண்டு இருக்குல்ல, இது ரெண்டுத்தை வச்சுதான் நம்ம கால்குலேட் பண்ண போறோம். அதை எப்படின்றத பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து நம்ம 24,700 நம்ம ஃபியூச்சருக்கான ஏடிஎம் அப்படின்றத கண்டுபிடிச்சு நம்ம பிளாட் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து இதோட பிரைஸ் டீட்டெயில் எடுத்து இப்போ நம்ம லெவல்ஸை கால்குலேட் பண்ண போறோம். அது எப்படின்றத பாருங்க. ஓகே, இப்போ 24,700 தான் நமக்கு ஏடிஎம். ஓகேவா,
இப்போ இதோட சிபி ரெண்டுமே நமக்கு வேணும், ஹை ஓப்பன் லோ க்ளோஸ் எல்லா டீட்டெயிலுமே வேணும் நமக்கு. அதை வச்சு நம்ம இப்போ எப்படி கால்குலேட் பண்ணலாம். ஓகே, இதுக்காக நான் ஒரு எக்ஸல் ஃபார்மெட் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ அதில் நான் இன்புட் கொடுக்க போகிறேன். இப்போ ப்ரீவியஸ் ஏடிஎம் க்ளோஸ் எனக்கு 24,700. ஓகேவா, இப்போ அதோட கால் ஸ்ட்ரைக்கு நான் டேட்டா கொடுத்துட்றேன். தென் பியோட டேட்டாவும் கொடுத்துட்றேன். பி டேட்டாவும் கொடுத்துட்டேன். ஓகேவா, இப்போ இது எனக்கு ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருச்சு. இப்போ எனக்கு வந்து ஏடிஎம் வச்சு என்னென்ன லெவல் அப்படின்றது வந்துருச்சு. ஓகேவா, எனக்கு இது மட்டும் பத்தாது. இப்போ எனக்கு இதோட அப்பர் ரேஞ்ச் எவ்வளோ தூரத்துக்கு போகலாம் அப்படின்றது தெரியணும். எனக்கு இப்போ இதை கால்குலேட் பண்ணி 25,050 ஸ்ட்ரைக்கோட சிஎம் 24,900 சியோட ஸ்ட்ரைக்கோட இன்புட்டையும் நான் கொடுக்கணும். அதோட டேட்டா வந்து 25,050 24,900. ஓகே, 24,900 சி. ஓகே, ஜஸ்ட் ஒரு காப்பி பேஸ்ட் ஒர்க் தான். நம்ம எக்ஸல் ஈஸியாக பண்ணலாம். இதை நீங்கள் பேப்பர் பென்லையும் பண்ணலாம். பேப்பர் பென்ல பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ லோவர் சைடில் 24,350. இருபத்தி நாலு 400. ஜஸ்ட் எக்ஸல்ல காப்பி பேஸ்ட் பண்ணதாலே இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஒரு 6 லெவல் கிடைச்சிருச்சு. இப்போ இதோட ஐவி ரேஞ்சும் பார்த்தாலாம். ஓகே, இப்போ என்ன ஐவி இருக்குன்றது பார்ப்போம். 24,700 தான் டைம் எடுத்திருக்கோம். அதோட ஐவி என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அந்த ஐவி டேட்டா எடுத்துக்கலாம். 24,700ஓட ஐவி வந்து 11.41 அண்ட் 17.59. ஓகேவா, நான் ஆல்ரெடி இது டேட்டா ப்ராசஸ் பண்ணதால அந்த ஐவி டேட்டா தான் கொடுத்துருக்கேன். இப்போ இதோட ஐவி ரேஞ்சு நமக்கு கிடைச்சிருச்சு. ஓகேவா, இப்போ வந்து நம்ம இதுல ஃபர்ஸ்ட் ஐவி ரேஞ்ச் படிக்கலாம். ஜஸ்ட் காப்பி நம்மளோட சார்ட்டுக்கு போயிட்டு ஐவி ரேஞ்சுக்கு நம்ம எந்த லைன் டிக்ளேர் பண்ணிருக்கோமோ அந்த லைனோட டேட்டா போய் மாற்றணும். அவ்வளோதான். ஓகேவா, ஐ லெவல் ஒன்று மாற்றியாச்சு. லோவர் சைடில் இது பிக்கான ஐவி. பிக்கான ஐவி உங்களுக்கு ஓகே கொடுத்தாச்சு. தென் இப்போ இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ். இப்போ சிங்கிள் லோ single low P side level. Okay, then extreme levels. Extreme low. Then in the combined curve, C alert. C panic. இது வந்து நம்ம ரவுண்ட் ஸ்ட்ரைக்கர் தான் எப்பவுமே பிளாட் பண்ணிக்கணும். பி சைடு ஒரு லைன் காணும். ஓகே, இதுலயே மிங்கிள் ஆயிட்டு இருக்கு. இந்த வேல்யூ மாத்திட்டு நம்ம எடுத்துக்கலாம். சும்மா இப்போதைக்கு கால் சைடில் வேல்யூ மாத்திக்கிறேன், ஏன்னா நம்ம சியோட லைன் எடுக்கணும் அதுக்காக.
இப்போ இதை பேக் எடிட் பண்ணிடலாம். ஓகேவா? சரி, பேனிக் லெவல் இதையே ரவுண்டா கொடுக்கணும். எப்பவுமே ஸ்ட்ரைக்ஸ் நம்ம கால்குலேஷன்ல வந்து டெசிமல் மாறி வரும், ஆனா நம்ம ரவுண்ட் ஸ்ட்ரைக்கா தான் எடுத்துக்கணும். ஓகேவா? ஏன்னா மார்க்கெட் அந்த பாயிண்ட்டுக்கு தான் எக்ஸாக்ட் வரும் அப்படின்றதுலாம் கிடையாது. அது ஸ்ட்ரைக்கான ரவுண்டான ஸ்ட்ரைக்கு தான் எப்பவுமே ட்ரேடிங் நடக்கும். ஓகேவா? அதை மைண்ட்ல வச்சுங்க. இப்போ இதுதான் நம்ம 16th நிஃப்டி 50 ட்ரேடிங் ஆக போற ரேஞ்சா நம்ம இதை கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? இந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்குள்ள நாளைக்கு ட்ரேட் ஆகுதா அப்படின்றத பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. எப்படி பிளாட் பண்ண லைன் எல்லாமே பக்காவா இருக்கு, ஒர்க் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு கான்ஃபிடென்ட் தான் ஃபர்தரா இதை எப்படி கால்குலேட் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்றத பத்தி நம்ம பார்ப்போம். ஓகே, தென் இது வந்து சேவ் பண்ணிக்க. எப்பவுமே சேவ் பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா இந்த லைன்ஸ் எல்லாமே நீங்க இத்தனை டேட்டா எடுத்து ப்ராசஸ் பண்ணி போறது மறந்துட்டீங்கன்னா, சேவ் பண்ண மறந்துட்டீங்கன்னா அப்புறம் பழைய டேட்டாவே இருக்கும், கஷ்டமாயிடும். தென் இப்போ வந்து 24,700 வந்து நம்ம எடுத்துக்கிறதால இந்த ஸ்ட்ரைக்கும் நம்ம லெவலையும் நம்ம பிளாட் பண்ணும். ஓகேவா? அது எப்படி எடுத்த பார்ப்போம். $24,700 சாரி, நிஃப்டியில சி ஓகேவா? சி எடுத்துக்கிறாங்க. இப்போ இதுல இந்த சார்ட்ல வந்து நீங்க சியோட ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் 4 லைன் போட்டுங்க, பியோட ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் 4 லைன் போட்டுங்க. ஓகேவா? நம்ம டேட்டா நம்ம எடுத்தோம்ல அதேதான். ஆப்ஷன் செயின்ல போயிட்டு 24,700 இது ஓப்பன் ஓப்பன் தேவையில்லை, இருந்தாலும் போட்டுங்க. ஓகேவா? ஓப்பனுக்கு நீங்க வந்து 4 லைனுக்கு 4 கலர் வச்சுக்கீங்க. சிக்கு ஒரு மெத்தடு, பிக்கு ஒரு மெத்தடு. ஆனா இதுல சியோட பிரைஸும் பிளாட் பண்ணணும், பியோட பிரைஸும் பிளாட் பண்ணணும். ஓகேவா? ஓப்பனிங் நான் ஹெல்லோ கொடுத்துக்கிறேன். ஓப்பனிங் லைன் ஓகேவா? எங்க ஓப்பன் ஆச்சு அப்படின்றது பிளாட் பண்ணியாச்சு. இப்போ அதே மாதிரி பி ஓப்பன் பிளாட் பண்ணா பிக்கு சேம் ஹெல்லோ, ஆனா நான் அதோட டிசைனை மட்டும் மாத்திக்கிறேன், டேஷா மாத்திக்கிறேன். ஓகேவா? பியோட ஓப்பன் 251 அதை கொண்டு போய் இப்போ இதோட டேட்டாவை மாத்திக்கிறேன். 251ல ஓப்பன் ஆயிருக்கு. ஓகேவா? இதையும் லாக் பண்ணிக்கிறேன். லைன்ஸ் எல்லாமே லாக் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஏன்னா நீங்க கர்சரை மூவ் பண்ணும்போது லைன்ஸை வந்து ட்ராக் பண்ணி எங்கேயாவது சேஞ்ச் பண்ணுறதுக்கலாம் வாய்ப்பு இருக்கு. அதனால எப்பவுமே ஒன்ஸ் லைன் நீங்க ஒரு வேல்யூல பிளாட் பண்ணிட்டீங்கன்னா அதை லாக் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஹை வேல்யூ கொடுக்க போறோம் சிக்கு. சி அப்படின்னாலே நார்மல் லைன் தான். சியோட ஹை வந்து கலர் வந்து கிரீன் வச்சுங்க, ஹைன்னு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. ஓகேவா? சியோட ஹை தான். ஓகேவா? எக்ஸாக்ட் ஹை. இதை லாக் பண்ணீங்க. நெக்ஸ்ட் இப்போ வந்து பியோட ஹை பிளாக் பண்ண போறோம். பி டேஷ்ட் லைன், அதோட டேட்டா 306. ஓகேவா? தென் லோ பிரைஸ் மார்க் பண்ண போறோம். சிக்கான லோ, சிக்கான லோ வந்து ரெட் கொடுத்துங்க. ஓகேவா? ஹை கிரீன், ரெட் வந்து லோ அப்படின்னு ஞாபகம் வச்சு. ஓகே, ஓப்பன் லோ ரெண்டும் சேம்ன்றதால உங்களுக்கு ஓப்பன் லோ ரெண்டுமே இங்கேயே பிளாக் ஆகிடும். ஓகேவா? அது மாறி இருந்ததுன்னா உங்களுக்கு மாறும், கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஓகே, ஓப்பன் லோவும் ஈக்குவல்ன்றதால ஒரே லைன்ல ரெண்டும் மோஜ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பி காணணும். பிக்கு என்ன சொன்னோம்? இதே லைனு டேஷ்டா மாத்திக்கங்க, உங்களுக்கு ஈஸியா புரியுறதுக்காக. இப்போ பியோட லோ டேட்டா 155. தென் க்ளோஸ் டேட்டா சி வந்து 170 க்ளோஸ் ஆயிருக்கு. க்ளோஸ் வந்து நீங்க ப்ளூ கொடுத்து ப்ளூ கொடுத்துருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பிக்கான க்ளோஸ் டேட்டா
சேம் ப்ளூ ஆனால் டேஷ்ட் லைன் வேல்யூ பண்ண மாட்டீங்க. ஓகே, இப்போ இதுதான் வந்து நம்ம நாளைக்கு இந்த ஏடிஎம் நம்ம எடுத்துக்க ஏடிஎம் எப்படி ட்ரேட் ஆகுறத பார்க்கணும். ஓகே, இது முக்கியம் இல்லாம இன்னொன்னு நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்கு. அது என்னன்னு யோசிங்க. பிரேக் ஈவன் பாயிண்ட்னு இருக்கு. ரெண்டு ஸ்ட்ரைக் பிரைஸுக்குமே ஒரே நிமிஷம், ரெண்டு ஸ்ட்ரைக் பிரைஸுமே ஆட் பண்ணி அதோட ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, அதுதான் பிஇபி. இதோட க்ளோஸ் பிரைஸ் 170.2 188.50 170.20 plus 18 நிமிஷம் 188.50. ஓகேவா, இது டிவைட் பை 2 பண்ணீங்கன்னா இதுதான் பிரேக் ஈவன் பாயிண்ட், இதோட ஆவரேஜ் பிரைஸ். ஓகேவா, இதுக்கு மேல எந்த ஸ்ட்ரைக் ட்ரேட் ஆகுதோ அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகேவா, இப்போ இந்த லைனை ட்ரா பண்ணணும். இந்த லைனுக்கு நீங்க என்ன கலர் வேணாலும் கொடுத்துங்க. பர்பிள்னா பர்பிள் கொடுத்துங்க, திக்னஸா மாத்திக்கங்க. ஓகேவா, இதுதான் பிஇபி. ஓகேவா, இது வேல்யூ என்ன பண்ணும் 179.35 179.35. இதுதான் பிரேக் ஈவன் பாயிண்ட் ரெண்டுக்குமே. ஓகேவா, இப்போ நாளைக்கு மார்க்கெட் ஓபன் ஆகி இந்த ஏடிஎம்க்கு மேல ட்ரேட் ஆகுது அப்படின்னா நமக்கு சி சைட்ல மூவ்மெண்ட் இருக்கும். ஓகேவா, அப்போ சி சைட்ல மூவ்மெண்ட் இருந்தாலும் நமக்கு டிகே அப்படின்றது ஒண்ணு இருக்கு. ஓகேவா, நாளைக்கு பிளாட்டா ஓபன் பண்ணாலும் பிரைஸ் சேமா இருக்காது. ஏடிஎம்மோட சியும் சரி பியும் சரி. ஏன்னா டிகேவால ரெண்டுத்தோட பிரைஸுமே இந்த ஆவரேஜுக்கு கீழே தான் இருக்கும். ஓகேவா, இன்கேஸ் ஐவி ஜாஸ்தியா இருந்தால் பிளாட் ஓப்பனிங்கா இருந்தாலும் ஐவி நம்ம என்ன பார்த்தோம் 11.41 17.59. நாளைக்கு சப்போஸ் உதாரணத்துக்கு ஓபன் ஆகும் போதே இங்க ஒரு 15 இங்க ஒரு 20 அப்படின்னு இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு டிகேவால கொஞ்சம் கம்மியாகும். இருந்தாலுமே நமக்கு இந்த பிரைஸ் ரெண்டுமே அதிகமாக தான் இருக்கும் ஐவி இன்க்ரீஸ் ஆனதால. ஓகே, அப்போ என்ன பண்ணணும், இதுக்கு மேல ரெண்டு பிரைஸுமே இருந்ததுன்னா ஐவி ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு அர்த்தம். நிப்டி இந்த சார்ட்ல ஸ்பாட் சார்ட்ல இந்த ஏடிஎம்க்கு மேல ஓப்பனுக்கு மேல ஹை வச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னா மார்க்கெட் பாசிபிள் இந்த லைன்ஸ் எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. ஓகேவா, சப்போஸ் இல்ல மார்க்கெட் கீழே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நமக்கு பிஇக்கான ஐவி ஜாஸ்தியா இருக்கிறதால, ஓகே, பிஇல ஐவி ஜாஸ்தியா இருக்கிறதால ஓபன் பண்ணி அந்த லோவையும் உடைச்சி க்ளோஸையும் உடைச்சி கீழே ட்ரேட் ஆயிருக்கு அப்படின்னா இந்த லெவல்ஸ் எல்லாத்தையும் டெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ கீழே மூவ் பண்ணும்போது நமக்கு ஐவி ஜாஸ்தியா இருக்கிறதால பிரீமியம் நல்லா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இதுவே இல்ல எனக்கு பி சைட்ல வந்து பிரீமியம் ஜாஸ்தியா இருக்கு, ஐவி ஜாஸ்தியா இருக்கு, சி சைட்ல ஐவி கம்மியா இருக்கு, இது ஆப்போசிட் ட்ரேடும் நடக்கும். ஓகேவா, எதுக்குன்னா ஐவி அட்ஜஸ்ட் பண்றதுக்கு. அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ண நடக்கும்போது ட்ரேடர் போய் சிக்க கூடாது. ஏன்னா நமக்கு பிரீமியம் ரொம்ப டிகே ஆயிடும். இப்போ இந்த ஐவியை கரைக்கணும்னா அவங்க என்ன பண்ணணும், ஓகே, ஒன்னு ஆப்போசிட் ட்ரெண்ட்ல போகும். ஆப்போசிட்ல பெரிய மூவ்மெண்ட் கொடுக்கணும்னு இல்லை. ஓகே, ஸ்லோவா கொண்டு போய் இதோட ஐவியை நம்ம கரைக்கலாம். ஓகே, இந்த சைடு ஐவி ஏற்றினா மட்டும் தான் நமக்கு பிரீமியம் ஏறும். ஓகேவா, அப்போ நாளைக்கு மார்க்கெட் ஓபன் ஆகி இந்த ஸ்ட்ரைக் பிரைஸோட இந்த 8 லைன்ஸ் முக்கியம். ஓகேவா, 8 லைன்ஸ் முக்கியம். இந்த பிஇபி 9th லைன் இதுவும் முக்கியம். இது வந்து ரெண்டுத்துக்கு காமன். இந்த காமன் லைனுக்கு மேல ட்ரேட் ஆகுது அப்படின்னா இந்த ஒரு லெவலையும் டெஸ்ட் பண்ணும். சி பிரைஸ் இல்ல இதுக்கு கீழே ட்ரேட் ஆகுதுன்னா பிஇ பிரைஸ் வந்து அதோட ஹை எல்லாம் போய் டெஸ்ட் பண்ணும். ஓகே, இவ்வளவுதான் விஷயம். இதை மறந்துடாம நோட் பண்ணி வச்சுங்க. இது கண்டிப்பா உங்களுக்கு நாளைக்கு ஒர்க் ஆகுதா இல்லையான்றத ட்ரேடிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ.